திலீப்னா குல்லிப்பு. குல்லிப் இல்லண்ணா, திலீப். 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 சொந்த ஊரு? மாட்டுத்தாவணி. சொந்த ஊரு? மாட்டுத்தாவணினா மாட்டு சாணி. மாட்டு சாணி இல்லண்ணா, மாட்டுத்தாவணி. மாட்டுத்தாவணி. மதுரை பக்கத்துல. மதுரை பக்கத்துல. செம்மன் கோரி. செம்மன் கோரல்ல, செம்மன்ல கவர்மெண்ட் ஐடிஏ. கவர்மெண்ட் வேலையா? டிவியாச்சும் ஆஃப் பண்ணு, டிவி சவுண்ட் கேக்குது. கதை தருங்க, நான் இறங்க. என்னாச்சு? என்ன பண்ண உங்கள? ஒண்ணும் பண்ணலையா? ஜோம்பி சொன்ன ப்ரோ ப்ரோ பாருங்க, தயவு செய்து வண்டியை கதவை தருங்க. நான் போயிடலாம். நானு ஏன்னா பயப்படுறீங்க? என்னன்னாச்சு? உங்க பேர் என்ன? பேர் சொன்னதான் வருவீங்களா? அப்படி பேசுறீங்க. சும்மா ஒரு கேட்டேன். லிப்ட் கொடுத்தீங்க. பேர் சொன்னதான் வரும். நீ ஒண்ணு போகணுமா இல்ல என் பேர் தெரியணுமா உனக்கு? என்ன பண்ணுவீங்க? கட்டையை கேட்டும் பயம் என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க. என்ன பண்ணுவீங்க? யாரும் தெரியுமா? நானு யாரா வேணா இருங்கண்ணே. யாரும் தெரியுமா? வேணா இருங்க, நீங்க ஒன்னும் பிரச்சனை இல்ல. யாரா வேணா இருங்க. போன் பண்றேன் பண்ண. நோ, என் ஃப்ரெண்டுக்கு போன் பண்ணா 20 பேர் இங்க நிப்பாங்க. என்ன பண்ணுவா? போட்டுற போறீங்க. ஐயோ என்னடா இது? சரி வாமச்சி. என்ன நினைச்சிட்டு இருக்க? கம்முன்றன வேற மாதிரி ஆயிரும். அப்புறம் பாத்துக்க. பசங்க வந்துகிட்டு இருக்காங்க. படுத்திருக்கிற பணமே எந்திரிச்சு ஆடணும். அந்த மாதிரி போட. எல்லாத்தையும் காசு கேட்டுட்டு இருப்பேன். 80,000 சரி, வீட்டுல எவ்வளவு நீங்க நகை வச்சிருக்கீங்க? நீங்க நகை எதுக்கு? இல்லன்னா இப்பதான் பவுன் 1,00,000 ரூபா கிட்ட விக்குது. நீங்க ஒரு பவுன் கொடுத்தீங்கன்னா கூட போதும். எனக்கு அதிகமாலாம் கொடுக்க தேவையில்ல. நீ வண்டியில போறியா? நான் இறங்கிக்கிறேன் ஃபர்ஸ்ட். என்ன பாவம் வீட்டுல இருந்து நகையெல்லாம் கேட்டுட்டு இருக்க? அப்படி இல்லண்ணா, இப்ப வந்து நீங்க எப்படியும் ஒரு 50,000 60,000 வாங்கிருப்பீங்க. எப்படி வச்சிருப்பீங்க நகை வீட்டுல? அது இப்ப 1,00,000 ரூபாய் கிட்ட போகுது. நீங்க ஒரு பவுன் அது எவ்வளவு போயிட்டு போகுது? அது நான் உனக்கு எதுக்கு தரணும்? ஈஸியா இருக்கும்ல குடுக்கறதுக்கு. ஒரு குடுக்கறவே யோசிக்கிட்டு இருக்க. உனக்கு ஈஸியா இருக்குமா? நீ காசு குடுப்பா கொடுக்க மாட்டேன். நீ என்ன எகுற? பின்ன பள்ளியிலாம் பேசுறோம். 80,000 கேக்குறான். சரி முடியாதுன்னா ஒரு 10,000 என்ன வைத்தி தரணும்? டாக்டர் ஆகுறதுன்னா கேக்குறேன். வேற சப்பு சப்புன்னு அப்பி போடுவோம் பாத்துக்க. அவன் ஒயின் ஷாப் போறதுக்கு வந்து கட்டிங்க காசு கேக்குறான். அந்த மாதிரி கேக்குறேன். நானு திறந்துறியா இல்லையா? நான் திறக்க மாட்டேன் சொல்றேன். வண்டியில வச்சு குடும்பம் நடத்த போறேன்னு எனக்கு தேவை காசு. அவ்வளவுதான். தர முடியாது. உனக்கு நான் என்னத்துக்கு தரணும்? அந்த மாதிரி நான் சொன்னேன். உனக்கு லிப்ட் கொடுக்க முடியாது. உன்ன எது நான் ஏத்தணும் சொன்னா அதுக்காக அது ஒண்ணா? நான் உனக்கு உதவி பண்ணல. உனக்கு நீ வெயில நின்றுல உன்ன உனக்கு உட்காந்து ஏசி போட்டு கூட்டு போறேன் நானு. உதவி தானே அது? சரிப்பா, உதவியா இல்லையா? உதவி தானே இல்லன்னு சொல்லல. உதவியா இல்லையா? உதவிதான். நான் என்ன கேக்குறேன்? உதவி தானே கேக்குறேன். உதவிக்கு நீ பணம் இல்ல கேக்குற? பரவாயில்ல கொடுத்துருப்ப. கை மாறி என்ன பண்ணா? அந்த காலத்துல பண்ட மாற்ற முறை பண்ணாங்க தெரியுமா? இதை கொடுத்தாரு. அந்த மாதிரி நான் லிப்ட் கொடுத்தா இப்ப நீ காசு கொடுக்குறேன். அவ்வளவுதான். நான் சொல்றேன் கேள்வி. முன்ன பின்ன காரே பாத்துக்க மாட்டோம். போல கை கட்டினா நிப்பாட்டினா ஏறி உட்காந்து நல்லா பேசுறா. வை நீ சீக்கிரம் நீ ஓட விடுறோம் பாரு. நீ வை. யாராவது ஆள் வர சொன்னல. நீ பயப்படாத, இறங்கி. யார் பயப்படுறாங்க? என்ன 10
மகனை ஏன் ரவுடி போக மாட்டேன். நீ ஏய், கொஞ்சம் கூட பயப்படாம கை ஏரியா விட்டு போக மாட்டேன் நீ இந்த ஏரியா விட்டு போடானே. நீ கை கட்டி வாய் மேல கைய வைய நான் யாருன்னு தெரியாம நீ பேசிட்டு இருக்கிற. நான்லாம் முட்டி போட வைக்கிறேன் போதுமா? முட்டி போட வைப்ப. வைத்தியம் தான் பாக்குறியா? வைத்தியம் பாக்குறேன். ஒரே போன்ல பொருள் எடுத்து வருவான் சொல்ற. அப்புறம் பொருள்னா எல்லாம் சாமாங்க. சாமானா என்ன பாத்திர வியாபாரமா? பாத்திர வியாபாரம்லாம் இல்ல. இப்ப சாமானா என்னன்னே தெரியல. நீங்க ரவுடி இந்த எதுக்கு கொத்தாய் இறந்திடவா நீ பிறந்தாய்